வெல்கம் பேக் எவ்ரிவன். சொன்ன மாதிரி அடுத்து சீக்கிரமான வீடியோவில் வந்திருக்கோம். இந்த டைம் வந்து ஆஷஸ் பற்றி பேசலாங்க. சோஃபார் ஒரு 4 ஆஷஸ் கேம்ஸ் ஓவர் இருக்கு. அண்ட் இங்கிலாந்து கடைசியாக ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் வின் பண்ணியிருக்காங்க. அட் த காஸ்ட் ஆஃப் லூசிங் த ஆஷஸ், அது தனியாக வச்சுக்கலாம். ஸோ அகைன் பேக் டு பேக் ஆஷஸ் வின் பண்ணிட்டு வராங்க ஆஸ்திரேலியா. என்ன நடந்தது, என்னெல்லாம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பேசலாம். பிரபு. தேங்க்ஸ் ராகவ். ஆமாம், ஆஷஸ் லைக் கேம் வைஸ் பார்த்தோம்னா லைக் இங்கிலாந்து வந்து லைக் இஃப் தே கூட பிளேட் சென்சிபிளி வந்து தே கூட ஒன் கப்புள் மோர் கேம்ஸ். பெர்த்தில் வந்து லைக் இட் வாஸ் தேர் கேம் ஆக்சுவலி. ஆனால் ஆஃப்டர் கோயிங் லீடு வந்து தே லாஸ்ட். அது லீட் மீன்ஸ் லைக் தே ஆர் இன் வின்னிங் பொசிஷன். அந்த வின்னிங் பொசிஷனை வந்து தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஓவராலாக இந்த ஆஷஸே பார்த்தா என்ன பயம்னா லைக் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டே வந்து எல்லாருமே லைக் இவங்க பேஸ்பால் இது சொன்னா என்ன சொன்னாலுமே ஆஸ்திரேலியாவே வந்து ஐ ஃபீல் லைக் ஆஃப்டர் எம்சிஜி கேம் நேற்று கேம் பார்த்த அப்புறம் அவங்களே வந்து லைக் பேட்டிங் லுக்ஸ் வெரி லைக் கிரம்பிள் ஆகுறாங்க. கொஞ்சம் போலிங் நேற்று வந்து கொடுத்தது லைக் ஒஸ்ட் பிச் லைக் 10 mm கிராஸ்ன்னு சொல்றாங்க. பட் ஆனால் how many wicket taking balls வந்து இங்கிலாந்து போடவே இல்லை. லைக் வந்து எட் காட் அன்பிளேபிள் டெலிவரி, ஒரு 3-4 விக்கெட் தான் அன்பிளேபிள் டெலிவரி. அவனுக்கு அதனால கன்சிஸ்டண்டா வந்து அந்த லைன் போடவே எல்லா போலருமே கண்ணா முன்னாடி. ஆர்ச்சர் தவிர நேற்று லாஸ்ட் கேம் எல்லாம் இல்லை, பட் ப்ரீவியஸ் கேம் சொல்றேன். ஆர்ச்சர் தவிர இந்த சீரீஸ்ல அவங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து கன்சிஸ்டண்டா அவங்க போலிங் போடல. இங்கிலாந்து லைக் தேவர் போலிங் எவ்ரிவேர். பிச்சில் வந்து எங்கெல்லாம் இருக்கு எங்கெல்லாம் போடுற அதுலேயே வந்து இவங்க வந்து ஆஸ்திரேலியா விக்கெட் கொடுக்குறதே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். லைக் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பயங்கரமா நம்ம வந்து இந்தியாவை மட்டும் எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இந்தியாவில் வந்து டிஃபென்சிவ் டெக்னிக் போயிடுச்சுன்னு. ஆனால் ஈவன் ஸ்டீவ் ஸ்மித் எஸ்டர்டே அந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட் போல்டு ஸ்ட்ரெயிட் த்ரூ தி கேட். அது ஒன்றும் பெரிய ரொம்ப அன்பிளேபிள் டெலிவரிலாம் கிடையாது. அதில் நான் ஸ்டீவ் ஸ்மித் மிஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. அது கெயின் வில்லியம்சன் அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் இதில் 2 கேம் வந்து அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் டு தி கேட் மிஸ் பண்றான். ஸோ என்ன தெரியுதுன்னா லைக் டூ மச் ஆஃப் கிரிக்கெட். அதனால இவங்க வந்து அதுல சில பேருக்கு இந்த பிரேக் விட்டு லாங் கேப்ல வரனால மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லை, டெக்னிக்கலாவே தப்பா விளையாடுறாங்க. நேற்று ஒரு ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தா இன் டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரி வெல் ஆஃப் பால்ஸ் வெரி வெரி லெஸ் இன் தி எம்சிஜி டெஸ்ட். அப்ப என்ன தெரியுது, அவங்க எல்லாமே விளையாட போறாங்க, எல்லாமே ஆட போறாங்க அப்படின்னா விக்கெட் கண்டிப்பா வரதானே செய்யும். அதுக்கப்புறம் வந்து பிச் வந்து டஃப் பிச் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதே தான் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து எம்சிஜி பிச் வந்து எப்படி இருக்கும்னா லைக் இட் வில் கோ அட் ஸ்லோ பேஸ். ரன் ஸ்கோரிங் வந்து ஒரு 5 wickets 300 per day அது மாதிரி தான் போகும். அதான் அதே வந்து கேபா அண்ட் அட்லைட் வந்து இட்ஸ் அ ஸ்கோரிங் வென்யூ. ரன்னே ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க இது பண்ணீங்கன்னா வந்துட்டே இருக்கும். அட்லைட்ல அதே மாதிரி தான். பர்த் வந்து பார்த்து தான் விளையாடணும். லைக் நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா இவங்க வந்து இங்கிலாந்து வந்து டோட்டலி தே ஆர் நாட் ரெஸ்பெக்டிங். லைக் எந்த பால் விளையாடணும் எந்த பால் விளையாடக்கூடாதுனே பார்க்கக்கூடாது. ஒன்னு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஜாக் கிராலி. அவன் லாஸ்ட் கேமும் இந்த கேமும் அவ்வளவு சூப்பரா விளையாடுறான். அதாவது அவன் வெல் லெஃப்ட் பண்ணி, அதாவது இனிஷியல் அந்த டிரைவ் இப்போ லாங் லாவிஷ் டிரைவ் போகாம வெல் லெஃப்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 overs போயிட்டா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு தப்பான டெக்னிக்கே இல்லைன்னு எல்லாமே வந்து ரைட்டா விளையாடுறான். ஸ்பின் ஆல்சோ இஸ் பிளேயிங் வெரி குட். எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட கேம். ஆனா இவன் இந்த ஸ்டூபிடா இந்த பேஸ்பால் சொல்லிட்டு அடிக்க போயிட்டு அவன் விக்கெட் கொடுக்குறான். ஆனா இஸ் மச் பெட்டர் பிளேயர். அது மாதிரி டிஃபென்ஸும் அந்த டெக்னிக் கரெக்டா இருக்கு, கரெக்டா வந்து ஸ்பின் விளையாடுறான், எல்லா ஷாட்ஸும் இருக்கு. ஆனா ஏன் இப்படி லூஸ் தனமா விக்கெட் தேவையில்லாம கொடுத்துட்டு போறானுங்க. ஒரு அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் பேஸை விட்டானா ஆஸ்திரேலியா ஆஃப்டர் 15 overs ஈஸி டு ஸ்கோர். ஆனா அது அங்கே 20 overs அவனுக்கு வந்து 6 wicket 8 wicket விட்டுறானுங்க. 35 overs கேமே முடிஞ்சிடுது. ஸோ இவனுங்க பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒர்ஸ்ட் திங் ஹேப்பன் என்னன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப என்ன அவங்க பேஸ்பால் வந்து இதே கண்டினியூ பண்ணுவாங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் வந்து இன்னும் ஒர்ஸ்ட் தான் போக போகுது. அவனுக்கு ஓகே நம்ம 15 yearsல இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் வந்து இவங்க இந்த டீம் தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்கன்னா இவங்களை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண போறானுங்க. இதுவும் இன்னும் ஃபர்ஸ்ட் சிட்னில மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இவனுக்கு ஃபுல்லா கிரிக்கெட்டே இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்ல அப்படி ஜெயிச்சா வந்து அவங்களுக்கு தான் திருப்பி அகைன் பேக்வர்ட்ஸ்ன்ற மாதிரி தான் ஆயிடும். ஓவராலே டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் டையிங். லைக் யாருமே அந்த ஹேபிட் இல்லை, எல்லாருமே இதே மிஸ்டேக் தான் பண்றாங்க. இவங்க அதுல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் மிஸ்டேக் பண்றாங்க. கேரியே பாருங்க எவ்வளவு சூப்பரா விளையாடணும்.
கரெக்டா வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் டெலிவரி போட்டு விக்கெட் ஃபீல்ட் செட் பண்ணி விக்கெட் எடுக்கிறேன்னா அதெல்லாம் ஷார்ட்ஸ் ஆடே கூடாது டெஸ்ட் மேட்ச். அப்புறம் என்ன நம்ம எவ்வளவு பெரிய நல்ல பிளேயரா இருந்தோம் அதை மாதிரி தப்பு பண்றாங்க போது தான் ரொம்ப இதுவா இருக்கு. லைக் ஃபுல்லாவே அஸ்வின் வந்து ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னான். நேத்து லாஸ்ட் ரிவ்யூ பண்ணிருந்தான். அதுல வந்து சூப்பரா ஒரு பாயிண்ட் என்னன்னா, இங்கிலாந்து வந்து நாங்க இந்தியாவுக்கு வந்தப்போ நான் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம். அவங்க வந்து வெரி மச் த்ரெட்டனிங் தான், எங்களுக்குமே த்ரெட்டனிங்கா இருந்தது அவங்க பேட்டிங், அவங்க அட்டாக் பண்றதை பார்த்து. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே டிசைட் பண்ணிட்டோம் தே ஹேவ் த்ரெட்டனிங், நம்மள வந்து பேட்டிங் அவங்க பேட்டிங் வச்சு நம்ம த்ரெட்டன் பண்ண முடியும். ஆனா தே டோன்ட் ஹேவ் அ கெப்பாசிட்டி டு கெட் 20 விக்கெட்ஸ். அவங்க போலிங் இஸ் நாட் த்ரெட்டனிங். யாருமே கரெக்டான லென்த் லைன்ல போட மாட்டேன்றாங்க. தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட், லைக் கன்சிஸ்டன்டா லென்த் அடிக்க மாட்டேன்றாங்க. இன்னொன்னு அஸ்வின் சொல்றான், தே ஆர் பேஸ்பால் இஸ் டேஞ்சரஸ் இஃப் இட் இஸ் ஷார்ட்டஸ்ட் கேம்ன்றான். லைக் 1 or 2 டேஸ் இருந்ததுன்னா அந்த டைம்ல அவங்களுமே ஆப்போனண்ட்டுமே விக்கெட் விட்டுருவாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க கண்ணாமண்ணான்னு சுத்தி அடிக்க வின் பண்றது ஹை சான்ஸ் ஆஃப் வின்னிங். ஆனா அதே லாங் இது போச்சுன்னா இட்ஸ் வெரி டஃப் ஃபார் தெம் டு சஸ்டெயின், பிகாஸ் அவங்களுக்கு அந்த கேமே வந்து எல்லாமே அட்டாக்கிங் தான் போறானுங்க. அவங்க வந்து மோர் தென் 80 ஓவர்ஸ் போய் ஆடுறதே வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு அவங்களால வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கும் அந்த இது இல்ல, எனக்கு கன்சிஸ்டண்டா போட மாட்டாங்க. ஸோ அந்த ஸோ எல்லாருமே ஃபிளாட் ரேங்க் தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து ராங் டிஸ்கஷன். அவங்களால ஃபர்ஸ்ட் இதே பண்ண முடியும். இதே பாயிண்ட் இவனும் சொன்னான், மைக்கேல் வானுமே அதை சொன்னான். சாரி மைக்கேல் வான்ல ஆத்தர்டன் சொன்னாரு. அவங்களால அவங்க வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஏமாத்துறாங்க, கேமோஃப்ளேஜ் பண்றாங்க. they are not able to bowl long spells கன்சிஸ்டன்ட்லி. அதனால என்ன பண்றாங்க, வேணும்ட்டே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவர்ஸ்ல அடிக்க முடியல அப்படின்னா உடனே இமீடியட்டா டிஃபென்சிவ் போட்டு ஃபீல்டிங் வச்சுட்டு ஒரு மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த டாக்டிக்ஸ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் தட்ஸ் நாட் த ரீசன். அவங்களுக்கு வந்து எபிலிட்டி இல்லை டு போல் கரெக்ட் லென்ஸ். அதனால ஃபீல்டிங்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல வைக்கிறதுக்கு காரணமே இதுதான். நெகட்டிவ் போட்டு விக்கெட் எடுக்கணும்னு பாக்குறாங்க, ஆனா போலிங் போட்டு விக்கெட் எடுக்கணும்னு பார்க்க மாட்டேன்றாங்க. பட் இது எல்லாமே வந்து ஒரு கோச்சிங் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆச்சுன்னா மாறுமா? ஏன்னா there was a rumor that ரவி சாஸ்திரி going to join Indian team. இல்ல அது வந்து பாண்டி கணேசன் வந்து ரவி சாஸ்திரி மாதிரி ஒரு கோச் இருந்தாங்கன்னா இஸ் த ஒன் கை ஹூ ஒன் சீரியஸ் இன் ஆஸ்திரேலியான்றதுக்கு அவன் சும்மா சொல்லி விட்டாங்க. அது அப்படியே நியூஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு கோச் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த டெக்னிக்ல இருந்து இல்ல கோச்சிங் நான் சொல்ல மாட்டேன். இந்த கோச்சை கூட மைக்கேல் வான் எவ்ரி இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் சொல்றாங்க, எல்லாமே பேஸ் இஸ் கிவிங் வெரி குட் பாசிட்டிவ் தாட்ஸ். அவன் அப்ரோச் வந்து தப்பா இருக்கலாம், ஆனா என்னன்னா ஸ்டில் தே பிலீவ். இது நீங்களே பாருங்க, இது வந்து வெரி குட் டேலண்டட் பேட்டிங் சைட்ல இதுல இவங்க வந்து மிஸ்டேக், அதாவது பேஸ் பால் விட்டுருங்க, ஆனா தேர் ஆர் கேப்பபிள் பிளேயர்ஸ். ஒரு ரூட் வந்து லாங் இன்னிங்ஸ் இல்லைன்னா ஈ கேன் பிளே, இஸ் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் தான். ஸ்டோக்ஸும் சேம் திங். ஸ்டோக்ஸ் ஆல்ரெடி காமிச்சிட்டான், போன மேட்ச்ல நிக்கணும்னா நின்னுனான். அதே மாதிரி பெத்தல் இஸ் ஆல்சோ டேலண்டட். ஒரு 4-5 பிளேயர் வந்து ஆடினாங்கன்னா மோர் தென் எந்த டீம்லயும் இப்ப 4 பிளேயர் மாதிரி டிஃபென்சிவ் எல்லாத்துக்கு இருக்காங்க, யாருமே இல்ல. இந்தியாவுக்கு எடுத்துங்க, எல்லா பெரிய டீம்லுமே சொல்றேன், யாருமே இந்த மாதிரி டிஃபென்ஸ், நியூசிலாந்து எடுத்துங்க, எங்கேயுமே இல்ல. சோ இந்த பிளேயர்ஸ் வந்து கரெக்டா விளையாடி மத்தவனே பேஸ் பால் கூட அடிக்க. இப்ப ஜாக்கே கூட பாருங்க, அவன் வந்து இந்த இனிஷியல் பேஸ் இது பண்றான், அதுக்கப்புறம் ரன் ஃப்ளோ அவனுக்கு ஈஸியா வருது, எல்லா ஷாட்டும் விளையாடுறான். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணனா போதும். ஈவன் தோ இப்போ ஆஸ்திரேலியா இவங்க வந்து பேஸ் பால் வந்து எவ்வளவு ஃபன் பண்ணாலும் தே ஃபியர்ட் ஆக்சுவலா. அவங்க வந்து அடிச்சதை பார்த்துட்டு இவங்க வந்து தே ஆர் கேப்பபிள், பட் தே ஆர் நாட் டூயிங் இட் இன் ரைட் வேன்றது தான் அவங்களோட இது. அவங்க என்னன்னா மெக்ராத் என்ன சொல்றான், தே ஆர் நாட் ரெஸ்பெக்டிங், தே ஆர் நாட் ஹிட்டிங் தி ரைட் லென்ஸ். இது ரெண்டுமே அவங்க பண்ணாங்கன்னா தே வில் பி வெரி வெரி குட் டீம்னு சொல்றான். அவனும் அதான் சொல்றான். ஆனா பட் அவங்க ஆஸ்திரேலியன் இதுல பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்களை மதிக்கவே மாட்டாங்க. லைக் அவன் ஸ்டில் 5-0 அப்படின்னு சொன்னான். பட் ஸ்டில் எவ்ரி மேட்ச் ரிவ்யூ பண்ணும்போது வந்து இந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆக்சுவலி பயம் இருந்தது. இவங்களோட இது ஆக்சுவலா 10 மேட்ச்ல வந்து போட்ட அப்புறம் என்ன ஆயிடுச்சு, தே தாட் லைக் பெஸ்ட் 5 ஃபேஸ் பவுலர்ஸ் லைக் இது போலிங் லுக் த்ரெட்டனிங் அப்படின்ற மாதிரி பயந்துட்டாங்க. ஆனா அவனுங்க வந்து அடுத்த மேட்சே காமிச்சிட்டானுங்க, தே ஆர் நாட் ஃபிட். லைக் அடுத்த மேட்ச்ல அந்த செகண்ட் இன்னிங்ஸே ஹெட் அடிச்ச உடனே எங்க போனே தெரியல. கார்ஸ்லாம் வந்து கார்ஸே பாருங்க, நேத்துலாம் அன்பிளேயபிள் டெலிவரி ஹெட்டுக்கு போடுறான், அவனால போட முடியுது. ஆனா கரெக்டா வந்து அதாவது லைக் கன்சிஸ்டன்டா ஹிட் பண்ண மாட்டேன்றான், மாத்தி 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 எங்கெங்கயோ போட்டுட்டே இருக்கான். அதே விக்கெட் வந்து அதே பூம்ரா பாருங்க, கன்சிஸ்டன்டா ஹிட் பண்ணிட்டே இருப்பான், அதுலதான் அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி யாரையும் ஈவன் ஆஸ்திரேலியா தே ஆர் டூயிங் சேம் திங், வெரி குட் லைன் போடுறாங்க. நீங்க இப்போ ஈவன்
எல்லாம் நெசர், அதுக்கப்புறம் இப்ப இவன் ரிச்சர்ட்சன் எல்லாமே வந்தா கூட பேஸ் கம்மியா இருந்தாலும் டிசிப்ளின் பாருங்க. லைன் அண்ட் லென்த் கரெக்ட். நேத்து வந்து ஸ்கோர் கம்மினால அவங்க தோத்துட்டாங்க. அதே 250, 220 அந்த மாதிரிலாம் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிருப்பாங்க. அவங்க டிசிப்ளினா போடுறாங்க. இது மாதிரி ஈவன் இந்தியா கிட்ட பவுலிங் இல்லை இப்போ. பூம்ரா, சிராஜ் போடுறானே தவிர அதுக்கப்புறம் பிரசீத் வந்து இது எக்ஸாக்டா காசு மாதிரி தான் இருக்கான். அவன் இஸ் கேப்பபிள் ஆஃப் bowling குட் பால்ஸ். பட் ஆனா கன்சிஸ்டன்ட் அடிக்க மாட்டேன்றாங்க. சோ அதனால அவன் லூஸ் பால்ஸ் போட்டுறான். நம்மளுக்குமே அதே இஷ்யூ, அதே சேம் இஷ்யூ நம்ம கிட்டே இருக்கு. லைக் எல்லா யாருமே கன்சிஸ்டன்டா போற அளவுக்கு போலர்ஸே வந்து மோர் தென் 1 or 2 இல்ல. அதுதான் இங்கிலாந்துக்கு மெயின் ப்ராப்ளம். இந்த இதை வந்து இது பண்ண முடியுது. ஒரு T20 ஓடியிலோ அந்த ஷார்டஸ்ட் டெலிவரி போட்டு போட்டு அவங்க விக்கெட்டுக்கு போய் டெஸ்ட்லயும் அதையே ட்ரை பண்ணி அந்த எக்ஸாக்ட் லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ணணும்ன்றதே மறந்துட்டாங்க மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அதே ஏசல் விட்டு பாருங்க. அவன் 1 CSK வந்த அப்புறம் அவன் வந்து டெஸ்ட் பால் லென்த் தான் அடிக்கிறான் T20க்கு. ஆனா அங்க T20 அவனை வந்து டஃபா இது பண்றாங்க. RCBலாம் அவன் வந்தப்போ வெறும் டெஸ்ட் பால் லென்த் தான் போடுறான். இப்போ அதுதான் ஆக்சுவலா இப்ப நீங்க இப்போ இருக்க குவாலிட்டி ஆஃப் பேட்ஸ்மேனுக்கு எல்லா பாலும் அடிக்க போறாங்க. நீங்க கரெக்டா இந்த லென்த்தே நீங்க போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விக்கெட் வந்துடும். ஏன்னா they are not capable of playing very good balls. இப்போ நம்ம வந்து T20ல பார்த்து இப்ப என்ன சொல்றாங்க, இது டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்து அஸ்வின் வந்து கொஸ்டின் வந்து பரத் கிட்ட கேட்கறான். ஒருவேளை நம்ம வந்து வேற மாதிரி கேமை பார்க்கணுமா, இல்ல வேற மாதிரி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணுமா, வேற மாதிரி பேசணுமான்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடினா எந்த ஃபார்மேட் வேணா விளையாடலாம். மேபி T20 அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டம், ஏன்னா டிஃபரெண்ட்னு வச்சுங்க. பட் T20 கேம் வச்சுட்டு நீங்க ஒன் டே அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண முடியாது. யூ நீட் ப்ராப்பர் டிஃபென்சிவ் டெக்னிக். இவங்க இப்ப என்ன பண்றாங்க, டெஸ்டும் ஸ்பாயில் பண்றாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ODI ஆல்சோ. இல்ல ODIயும் அந்த டிசிப்ளின் வேணும். ஒரு பேஸ்ல வந்து நீங்க வந்து சொல்லுங்க. வருஷத்துக்கு 4 கேமோ 5 கேமோ தான் விளையாடுறாங்க. அது ஒரு இன்னொரு பாயிண்ட். கேமே சொல்றேன். இப்ப நீங்க அங்கேயுமே சில ஃபேஸ்ல வந்து விராட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரன் வந்து 4 and 6 அடிக்க முடியலன்னா யூ வில் கன்வெர்ட் டு பவுண்டரிஸ். இப்ப வேற லெவல்ல விளையாடுறான்னு வச்சுங்க விராட். லைக் இப்ப வந்து பவுண்டரி எல்லாம் கண்ணம்னான்னு வருது, அப்படி அடிக்கிறான். பட் இன் ஜெனரல் ஒரு சில ஃபேஸ்ல நீங்க ஸ்பின்னா அவன் கரெக்டா சிங்கிள்ஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணி அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் மேட்ச் கேம் அது. அந்த கேம் வந்து நீங்க டெஸ்ட்லயே இப்ப குவாலிபிட்டீங்கன்னா ODI நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 4-5 இயர்ஸ்ல ODI ஆல்சோ ஃபேஸ் சேம் ப்ராப்ளம். எனக்கு என்ன இங்கிலாந்துக்கு வந்து ஃபண்டமெண்டலாவே பேஸ்பால் சொல்லி இந்த லாங் இன்னிங்ஸ் ஆடுறன்ற தாட்டே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா ஓடி பண்ணாங்க. எதுவுமே 40 ஓவர் தாண்டல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மேட்சுமே. இல்ல லாஸ்ட் 2 இயர்ஸே அப்படிதான் இருக்கு. அவங்க ODIலும் அப்படிதான் இருக்காங்க. அதான் சொல்றேன். லைக் லாங் இன்னிங்ஸ் ஆடுறன்ற கெப்பாசிட்டியே இல்லைன்ற போது டெஸ்ட்ல அஸ்வின் சொல்ற மாதிரி தான் 2 டே மேட்சஸ் இந்த மாதிரி ஸ்பைசி பிச்சஸ் வந்து அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. பர்த்லயுமே பாத்தீங்கன்னா கூட அவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபண்டமெண்டலாவே இங்கிலாந்து வந்து தே பிலீவ் இன் சேசிங். கரெக்டா இங்கிலாந்துலேயே கூட தே பிலீவ் இன் சேசிங் இன் 4th innings. ஸோ சிம்பிளி பவுலிங் எடுத்தோம்னா தே வுட் ஹவ் காட் பெட்டர் பேட்டிங் கண்டிஷன்ஸ் ஆன் டே டு எண்ட். ஃபர்ஸ்ட் 10 ஜெயிச்சிருப்பான். 10 கண்டிப்பா இந்த மாதிரி MCG பிச்சஸ் தான் கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். சோ அன்னைக்கு பேட்டிங் எடுத்து கூட எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இந்தியா கேம்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா லாங் இன்னிங்ஸ் சொன்ன பாயிண்ட் தான். லாங் இன்னிங்ஸ் விளையாட முடியல. இன்னொன்னு வந்து விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் வந்து லாங் அது மாதிரி லைக் ஃபிளாட் ட்ராக் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களால விக்கெட் எடுக்கவும் முடியல. சோ அங்கேயே அவங்க பண்ணணும்ல அங்கேயே மாட்டிக்கிறாங்க. சரி என்ன டேலண்ட் இல்ல, ஜேமி ஸ்மித் டேலண்ட் இல்லையா, வில் ஜாக்ஸ் டேலண்ட் இல்லையா, எல்லாருமே டேலண்ட். ஜேமி ஸ்மித் எல்லாம் நம்ம செஞ்சுரி அடிச்சான் இந்தியாவோட. அந்த அளவுக்கு கேப்பபிள் பிளேயர் வந்து நீங்க வந்து 10-20 ரன் அடிக்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. டக்கேட்டே ஒரு பெரிய ஃபெயிலியர் தான். நேத்து ஒண்ணுமே இல்ல. ஜாக் ஸ்டேட்ல வந்து MCGல ரொம்ப அலாச்சியமா லைக் விராட் எப்படி அடிச்சானோ 6 அது மாதிரி அந்த மாதிரி கிளாஸ் அடிக்க முடியல. பட் ஸ்டில் டெஸ்ட் மேட்ச்ல டவுன் தி கிரவுண்ட்ல கூட போல, நின்ன இடத்துல இருந்து ஸ்டேட்ல விளையாடுறான். MCGல எவ்வளவு லாங் அண்ட் லாங்கா செம டீப் அசால்ட்டா அடிச்சான். இன்னொன்னு சொல்லணும்னா இங்கிலாந்து வந்து எல்லாத்துலயுமே டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணி நீங்க பாருங்க. டிஃபரன்ஸ் இன் ஃபீல்ட் செட்டிங்ல இருந்து அப்ளை பண்ண ப்ரெஷர்ல இருந்து எல்லாமே பாருங்க. இங்கிலாந்து ஆர் ப்ரெஃபரிங் மோர் டு பிளே இந்த ஃப்ரண்ட் ஃபுட் அண்ட் டவுன் த கிரவுண்ட். இறங்கி வந்து அடிப்பேன்ற மாதிரி மென்டாலிட்டியே இருக்காங்க. அதை கட் டவுன் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியா மைண்ட் கேம் என்ன பண்ணா, 2 பவுண்டரி அங்கங்க போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேரி அப் டு தி ஸ்டெம்ஸ் வந்து நின்னான். அதனால என்ன பெனிஃபிட்ஸ் ஆச்சு? இஃப் யூ சி வில் ஜாக்ஸ் ஆல்மோஸ்ட் 2 times எனக்கு தெரிஞ்சு போலாண்ட் வந்து வைட் லைன்ல இருந்து
டுவர்ட்ஸ் த பாடி போட்டான். வில் ஜாக்ஸ் இப்படின்னா இன்சைட் எட்ஜ் வாங்கி பேடில் வாங்கி அங்க பக்கத்துலேயே கேட்ச் பிடிச்சான் கேரி. தட் இஸ் அப்ளைங் ப்ரெஷர். ஒரு டிஃபரன்ஸ் சின்ன சேஞ்ச் ஒண்ணுமே இல்லை. அவன் முன்னாடி நிற்கானா யூஆர் நாட் அலோவிங் ஹிம் டு கோ டவுன் த கிரவுண்ட். தட் இஸ் மேக்கிங் டிஃபரன்ஸ். அதுல அலெக்ஸ் கரி அது மாதிரி 2-3 விக்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்தான் கேட்ச் பிடிச்சி. ஸோ பேசிக்கலாவே உனக்கு ஒரு தப்பு என்ன பண்றான், உனக்கு பின்னாடி நிற்கும் போது அடிக்க பயமா இருக்குன்னா சரி அப்டூ சிம்சன் வந்தா பலார்னு ரெண்டு ஷாட் டிஃபெண்ட் பண்ணாம பலார்னு அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா கீப்பர் பின்னாடி போயிடுவான். நேத்து அதுதான் நடந்தது. அப்டூ சிம்சன் நிற்கும் போது இந்த ஸ்கூப் ஆடுறேன் இது டிஃபரெண்டா பண்ணி நேற்று ஹாரி ப்ரூக் அடிச்சதுல இம்மீடியட்டா 2வது பாலே கேரி பின்னாடி போயிட்டான். ஸோ உங்க பேஸ் பால் உங்க ப்ரெஷர் அப்ரோச் வந்து அங்க இருக்கணும். அது அதான் சொல்லுங்க பிரபு சொன்ன மாதிரி அங்க வந்து டார்கெட் கம்மி, ஸோ ரிஸ்க் கம்மின்றதுனால அவங்க இன்னும் ஆடுறாங்க. இதே டார்கெட் அதிகம் ஜாஸ்தியாவே இருக்கட்டுமே உங்களுக்கு வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லைக் சின்ன சேஞ்ச் தான். பவுலர் மாத்த போறதுல எதுவுமே மாத்த போறது இல்ல. அப் டு தி ஸ்டம்ப்ஸ் நிக்கலாம்னா உன்னால ஃப்ரீடமா ஆட முடியும்னா 2 ஷாட்ஸ் ஒன்னு ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ் அடிக்க சொல்றேன். அங்க உட்காந்து நீ பாடிக்கு வர பால ஹுக் அடிச்சா டபுளா ஓடி உங்களுக்கு ரன் 10 ரன் டக்கு லீக் ஆச்சுனாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா கீப்பர் பின்னாடி போயிடும். தென் யூ வில் பி ஏபிள் டு பிளே அட் யுவர் ஓன் வில். நீ அங்க போய் மாட்டிக்கிற, அங்க போய் டிஃபெண்ட் பண்ணி அவன் கையில கேட்ச் கொடுத்து வர்றது எல்லாமே அங்க போய் சம்மந்தமே இல்லாம மீன் அவுட் ஆஃப் தி ஆர்டர் உன்னை புஷ் பண்ண வைக்கிறான். உனக்கு ஷார்ட் ஆடுறதா உனக்கு வரும். ஆனா உனக்கு அப் டு சென்ஸ் சம்மந்தமே இல்லாம டிஃபெண்ட் பண்ண வைக்கிறாங்க. நீ அவங்களும் அதே மாதிரி டிஃபெண்ட் பண்ணி இன்சைடு வாங்கி பேடல போட்டு கேட்ச்ன்ற மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய இது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டக்கெட் ஒரு பெரிய ஃபெயிலியர் தான். இந்த இன்னிங்ஸ்ல டார்கெட் கம்மியாக தான் அவங்க ஃப்ரீடமா ஆடினதோட மிச்சம் எல்லாமே ஃபெயிலியர் தான். ஜாக் வேலி ஆஃப்டர் டபுள் டக் இன் பார்த்து செம்மையா ஆடினான். மிச்சம் எல்லா மேட்சுமே அந்த இதுலாம் 2 இன்னிங்ஸ்ல 70+70+ ஸ்கோர்லாம் அடிச்சு இந்த மேட்சுமே ரொம்ப நல்ல கேமா இருக்கு. ஸோ சாலிடா ஒரு ஓப்பனரா இருக்கிறதுனால கிராலி இஸ் ரியலி குட். போப் ரைட்ஃபுல்லி டிராப்டு சுத்தமா கம்ப்ளீட்லி க்ளூலெஸ்ஸா இருந்தான். அண்ட் இமீடியட்லி பெத்தல் வந்த உடனே இம்பாக்ட் காமிச்சிட்டான். 40 innings was a huge impact. போப்போட டைம் எங்க நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பெத்தல் மட்டும்தான் எடுப்பாங்க. பெத்தல் கூட ஃபர்ஸ்ட் பால் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சுத்தனா. அதுக்கப்புறம் ஒரு பால் கிளாசிக்கா கவர் டிரைவ் அடிச்சான். சரியான சூப்பர் டிரைவ். கேம் அவங்ககிட்ட இருக்கு. அவனும் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ஆர்டர் மாத்திட்டே இருந்தானுங்க. ஓடிஐல வந்து நம்பர் 5 நம்பர் 6 போனா மேல கரெக்டா அவனுக்கு இந்த நம்பர் 3 சொல்லிட்டு கொடுத்து நீ வெறும் ரூட் மாதிரி இப்படி வந்து நீ ஆடுறான்னு சொன்ன அது பண்ணா போதும். அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூ பால பாத்துட்டாங்கனாலே அதுக்கப்புறம் எவனோன்னா அவன் அடிப்பான். அவன் அந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்கானுங்க. ப்ரூக்லாம் வந்து எல்லா கிரவுண்டுமே கிளியர் பண்றான். ஆனா என்னன்னா ரொம்ப ஃபூலிஷா இருக்கானுங்க. கிரீனும் பாருங்க எல்லா கேமும் வந்து செம்ம ஒஸ்ட் ஷாட். எந்த டைம்ல எது வேணும்னே தெரியல. அதெல்லாம் ஆஸ்திரேலியா பண்றது ரொம்ப இதுவா இருக்கு. இங்கிலாந்து பவுலிங் பத்தி பேசணும்னா இங்கிலாந்து பவுலிங் வந்து ஸ்டார்டட் ஃபுல் பவுலிங் வச்சு ஆரம்பிச்சாங்க. அண்ட் நமக்கு அப்பவே தெரியும் மார்க் வுட் 2 டெஸ்ட் தாண்ட மாட்டான், ஆர்ச்சர் 3 டெஸ்ட் தாண்ட மாட்டான்றது நமக்கு அப்பவே தெரியும். அதுதான் நடந்துச்சு. ஸோ இங்கிலாந்து சூசிங் டு பிளே ஆல் திஸ் டங்கு கார்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியா வாஸ் ரைட்ஃபுல்லி கரெக்ட். பிகாஸ் இப்போ அவங்க தான் வந்து நல்ல ஸ்பெல் போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸ்போசர்லாம் அகைன் நம்ம பிரசித் கிருஷ்ணா மாதிரி தான் எல்லாரும் போலிங் போட்டுருக்காங்க. கொடுத்து மேட்ச் தோத்துருப்பாங்க அகைன். அவங்களுமே லைக் டங்கு வந்து பாருங்க அன்பிளேயபிள் டெலிவரி போடுறான், கார்ஸ் அன்பிளேயபிள் டெலிவரி போடுறான். ஆனா அதுதான் வந்து ஜஸ்டின் லாங்கர் லாஸ்ட் கேம் வந்து ஆஃப்டர் கேம் 3rd கேம் அப்புறம் பேசினான். அவன் என்ன சொன்னான், இது மாதிரி வில் ஜாக்ஸ்க்குலாம் போலிங் கொடுத்தப்போ சொன்னாங்க, ஆஸ்திரேலியன் டீமுக்கும் இந்த டீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இவங்க வந்து எல்லாமே டொமஸ்டிக் கேம்ஸ்ல வந்து அவ்வளோ கேம்ஸ் விளையாட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க வந்து தூக்கத்துல வந்து போடுறாருன்னு சொன்னாலுமே அதே இடத்துல போட்டு இருப்பானுங்க. மேபி they are not Hazelwood or they are not Cummins. ஆனா still they will be able to capable of bowling consistently same liner length anytime any day. ஏன் அப்படின்னா they are carrying experience. லைக் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ஓவர்ஸ் 10,000 பால்ஸ் அது மாதிரி போட்டவனுங்க அவனுங்க, அதனால போடுறாங்க. ஆனா இங்க இவனுங்க யாருக்குமே டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தே ஆர் வெரி குட் bowlers. டங்குமே வந்து நல்லா பேஸ் போறான், அன்பிளேபிள் டெலிவரி போடுறான், எல்லாம் போடுறான். ஆனா ஒரு பால் அன்பிளேபிள் போட்டா அடுத்த பால் வந்து எங்கேயோ போடுறான். அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க யாருமே வந்து டொமஸ்டிக்லாம் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம இவங்க அப்படியே வந்தனால கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாங்க. பிளஸ் இவங்க வந்து
எல்லா கேம் முன்னாடி லைக் இவனுக்கு வந்து ஒரே ஒரு டூர் கேம் அது தேவையில்லாம எங்க வந்து அந்த அப்படியே ஆப்போசிட் டு பர்த் பிச் மாதிரி போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. கேம் டைமே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு ப்ராக்டிஸ் ஒழுங்கா பண்றது இல்ல. லைக் பிரெண்டன் மெக்கலம் சொன்னா இது மாதிரி வந்து நாங்க 6 days பண்ணோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கேம் சொன்னான். பட் ஆனா மற்ற இதெல்லாம் வந்து ஃபுல்லா கால்ஃப்னு கேட்டு கேம் டைமை கொடுக்காம ப்ராக்டிஸ் கேமும் எதுவும் விளையாடாம இங்க ஆஸ்திரேலியா பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு கிரவுண்ட் ஒரு மாதிரி. இப்போ வந்து பெர்த் அண்ட் கேபா வந்து ஐ ரைஸ் ஆகுன்னா அட்லைட் வந்து நான் கிளாசிக் கன்வென்ஷனல் டெஸ்ட் மேட்ச் கிரவுண்டு அங்க அடிச்சு இது பண்ணினா போட்டுட்டே இருந்தாதான் விக்கெட் வரும். ஸோ எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்றதுன்னா நீங்க வந்து நல்ல கேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுதான் இது உங்ககிட்ட மிஸ்ஸிங்க. ஸோ அதுதான் ஆஸ்திரேலியா கிட்ட அந்த போலிங் ஒரு மெயின் 4 bowler இல்லைன்னா கூட அவங்களால வந்து போட முடியுதுன்னு பாருங்க. ஏன்னா தேர் ஏபிள் டு ஹிட் கன்சிஸ்டன்ட்லி லென்த். அதுவே அவங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருது. அது இல்லாம இவங்களோட பேஸ் பால் மிஸ்டேக் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் தேர் போலிங் கரெக்டா போடுறாங்கல்ல. எனக்கு இன்னொன்னுதான் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லுங்க. ஆஸ்திரேலியா பவுலிங், ஆஸ்திரேலியா பேட்டிங், இங்கிலாந்து பேட்டிங், இங்கிலாந்து பவுலிங் இது எல்லாமே இருக்காது. ஆஸ்திரேலியா பவுலிங்கால மட்டும்தான் இப்ப வந்து ஆசிஸ் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க எட்டோட 2 அந்த இன்னிங்ஸ் 3 இன்னிங்ஸ் கேரிய இந்த டீம்ல எடுத்துட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் சேம் பேட்டிங் இஷ்யூ. எல்லாமே இஷ்யூ தான். இவங்குமே ஒரே கேம் தான் எதிராக அடிச்சான். ஹெட்டுக்குமே இவங்க என்ன அனாலிசிஸ் பண்றாங்க இதுல பவுலிங் பிளான் வெரி கிளியர். அவனுக்கு வந்து நீங்க ரவுண்ட் விக்கெட் போட்டு விட்டு குத்தினா பலர் நீங்க 10 பால் அந்த அனலிஸ்ட் வந்து இவங்க பேட்ஸ் வந்தப்போ அமிச்சிட்டாங்க. இவங்க வந்து அனலிஸ்ட் படியே போறது இல்ல. நேத்து பாத்தீங்களா கார்ஸ் கரெக்டான இது லைன்ல குத்தி ஸ்டெம்ப்ல போனா அவன் ஆட மாட்டான். அது மாதிரி நிறைய பால் பிளேன் மிஸ் ஆயிருக்கு. அதே லைன்ல இருந்து வந்து நீ திரும்ப கொஞ்சம் விட்டு குத்தினா அவன் பவுண்டரி அடிப்பான். அதே திரும்ப பண்ணியிருந்தான். இந்தியாவுமே வந்து பிஜிடி போனப்போ அந்த மிஸ்டேக் பண்ணாங்க. விட்டு தான் கொடுத்து ஃபர்ஸ்ட் 10 டெஸ்ட்ல சூப்பரா போட்டான். அஜித் ராணா போட்டு இது மாதிரி போட்டு அழகா போல்ட் எடுத்து விக்கெட் எடுத்தாங்க. செகண்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 100 அடிக்க ஆரம்பிச்சு இவங்க விட்டா ஆக்சுவலா வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்ல இந்த தப்பு நிறைய பண்ணோம். அதாவது ஃபுல்லா ஃபீல்டிங் இது பண்ணி வச்சுட்டு லெக் சைடு எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு இது பண்ணியிருந்தான். ஆனா ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து என்ன பண்ணா பும்ரா வந்து கரெக்டா டைட் பண்ணான். அவனுக்கு வந்து லெக் சைட்ல வந்து போடாம ஃபுல்லா வந்து மிடில் அண்ட் இதுலயே வந்து நல்லா ஏத்துன்னு அவனோட இப்ஸுக்கு அவங்க கிட்ட ஏத்துனா கூட அவன் அடிக்க மாட்டேன்றான். அது கரெக்டா பண்ணாங்க. ஆனா அப்படியே போக அங்கேயே விட்டுட்டாங்க. அங்கேயுமே அப்படியே சிராஜ் எல்லாம் வந்து கன்சிஸ்டன்டா போடல. எல்லாம் தூக்கி வெளியே போட்டா அவன் இவந்தோ அந்த மேரத்தான் ஸ்பெல்ஸ் போட்டாலும் அவனுமே வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்தானா இன்னுமே ஈஸியா அவன் எடுத்துருக்கலாம். நீங்க இது பாருங்க, ஆலெக்ஸ் கேரி அடிக்க விட்டாங்க. ஆலெக்ஸ் கேரிக்கு 2 லைன்ல போட்டானா அவன் அடிக்க மாட்டான். ஒன்னும் 4th and 3rd ஸ்டம்ப் லைன்ல அதுவும் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த் பண்ணும். டிரைவ் போட்டானா அவன் கண்ணாமலாம் டிரைவ் அடிப்பான். அவன் கண்ண மூடி டிரைவ் அடிப்பான். அங்கதான் போடுறானுங்க. இந்த லென்த்ல போட நம்ம கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த்ல அவனுக்கு அந்த 4th and 5th லைன்ல போடணும். இல்லாட்டி ரப்பிஷா லெக் சைட்ல போட்டு அழகா கேட்ச் பிடிச்சிட்டு போயிடலாம். அவனையும் தேவையில்ல 2 அடிக்க விட்டு பவுலிங் போடணும். அவ்வளவுதான். அந்த பிளான் எதுவுமே இல்லைங்க. பால் இருக்கு, பவுலிங் போடணும். என்னன்னா இவனுக்கு எஃபர்ட் போடுறாங்க. பவுலிங் எல்லாம் பாவம். இவங்க பார்த்தா பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் வந்து உயிரை கொடுத்து போடுறான். ஆனா போடுறது யூஸ் கிடையாதுல்ல. அது வந்து ஒரு பிளானோட வரணும். கரெக்டா லைன் அடிக்கணும். பிளானே இல்லாம நீ 10 ஓவர் ஒரே ட்ராக்ல போட்டாலுமே ஒரு யூஸ்மே கிடையாது. எக்ஸாக்ட்லி அதுதான் நடக்குது அவனுங்க கிட்ட. இப்போதைக்கு 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. சிட்னி போன இந்தியா டெஸ்ட் மாதிரி இந்தியா கூட சிட்னில அந்த மாதிரி பிட்ச் இருந்ததுன்னா அது மாதிரி பிட்ச் தான் இருக்கும். பட் ஆனா இப்ப ஆஃப்டர் அது மாதிரி இருந்ததுன்னா இங்கிலாந்து கேம் வந்து அல்ல ஆஃப்டர் 2 day கேம் வந்து ஐ திங்க் இப்போ வந்து கிராஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு ஹெவி லாஸ் இருக்கனால. சோ மோஸ்ட் அந்த மாதிரி பிட்ச் மாறினா திரும்ப இங்கிலாந்து ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி 4-1 கரெக்ட். after இந்த டெஸ்ட் 2 தான் முடிஞ்சதுனால ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் இங்கிலாந்துக்கு லாங் இன்னிங்ஸ் ஆடுற கெபாசிட்டி இல்ல. அதனால 4-1 ஆஸ்திரேலியா அந்த கமின்ஸ் வந்துட்டானா திரும்ப அவ்வளவுதான் கஷ்டம். அங்கதான் அவன் நியூ சவுத் வேல்ஸ் தானே. கமின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கேம் வர மாதிரி சொன்னாங்க. T20க்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொன்னாங்க. But I feel will come back to Sydney. That's why he took the break in Melbourne. Maybe இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த கேம் ஜெயிச்ச உடனே so they want to lose
வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் போகுதுல்ல, ஸோ மேபி விளையாடலாம். வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்சோ ஆஸ்திரேலியா வின்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. இங்கிலாந்து வின் பண்ணாங்கன்னா அகைன் கோயிங் டு தி சேம் பீச். ஆமா, ஏன்னா அவங்க பேஸ் யாருமே சேக் பண்ண மாட்டாங்க, இன்னும் ஒஸ்டா தான் அவங்க போவானுங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஒஸ்டா மட்டும் போவாங்க, எல்லா டீமையும் வேற கெடுத்துருவாங்க. ஓகே, இது மாதிரி தான் கேம் விளையாடணும் போல இருக்கு, இது மாதிரி வின் பண்ணணுன்ற ஒரு தப்பான இது கிரியேட் பண்ணிடுவானுங்க. let's hope for the best. Ashes முடிஞ்சோடனே again we will come back again. Thank you for joining. Thank you guys.